பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா டிஎம்கே ஃபைல்ஸ் குறித்து ஆடியோக்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்கிறது. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்ற ஒரு சீரியஸ் மூலமா முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் குறித்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ பேசு பொருளாகும் அப்படின்னு எதிர்பார்த்து வெளியிட்டு இருந்தாரு. ஆனா ஏற்கனவே இது இந்த செய்திகள் வெளிவந்தது அப்படிங்கறதன் அடிப்படையிலயா என்ன காரணம்னு தெரியல. அது பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல. ஆனா பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் லெவல்ல இது ஒரு பெரிய அஜெண்டாவா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அந்த ஆடியோ குறித்தான திமுகவின் பார்வை எப்படி இருக்கு சார்? முதல்ல அது உண்மையா இல்ல அது சம்பந்தமா இவர் சொல்றபடி அது 2G சம்பந்தமா பேசினாங்களா இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக பேசினார்களா என்பது அதில் தெளிவில்லை. ஒன்று. இன்னொன்று, நான் என்ன கேட்கிறேன், அது அவர் சொல்வதை போல 2G சம்பந்தப்பட்டது என்றே வைத்துக் கொண்டால், ஒருவேளை அவருடைய ஆர்குமெண்ட் பக்கத்திலேயே நம்ம நின்று பார்த்தால் 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விடுகிறது. 2017 தான் தீர்ப்பு வருகிறது. சைனி அவர்கள் நீதியரசர் சொல்றார், இத்தனை வருஷமா நான் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன், வருவார் இல்லை. எனவே நான் நீங்கள் கட்டுகிற கதையெல்லாம் நான் அடிப்படையாக வைத்து தீர்ப்பு எழுத முடியாது. எனவே இவர்கள் சொல்வதை போல எதுவும் நடக்கவில்லை என்பதை அவர் நீதியரசர் சொன்னது மட்டுமல்ல, இதற்கு சிஏஜி அவர்கள் இந்த தீர்ப்பிற்கு பிறகு அவரிடம் கேள்வி கேட்கிற போது அவர் என்ன சொன்னார் என்றால், என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு அனுமானத்தில் சொன்னது தானே தவிர மற்றபடி அதில் நான் மீண்டும் சொல்லுவதற்கு அதில் ஒன்றும் இல்லை என்று சிஏஜி சொல்லுகிறார். அப்படியானால் அது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை. இப்போ ஒருவேளை இது 2G சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் நான் சொல்லுவேன், இதை இவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் இவர் ஒப்படைக்காமல் வைத்திருந்தார் என்றால் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் இன் த கேஸ் என்பது ஒரு கிரிமினல் குற்றம். அப்படி பார்த்தால் அண்ணாமலை ஒரு கிரிமினல் குற்றவாளி என்பதைத்தான் நீதிமன்றம் பார்க்கும். ஏனென்றால் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஏதோ ஒரு தகவல் அல்லது தரவு அவரிடம் இருந்திருக்கிறது, அதை அவர் நீதிமன்றத்தில் மறைத்திருக்கிறார். நீதிபதி வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்த போது இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்காம இருந்ததும் கூட குற்றம்ங்கிறீங்க? குற்றம் கண்டிப்பாக. சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் ஒரு கேஸ பத்தி உனக்கு அதுலயும் அவர் ஒரு ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அவரு ஏறத்தாழ அந்த இது நடக்கும் பொழுது அவர் சொல்றபடி அப்படின்னா 2014 அவர் பதவியில இருக்கிறாரு. அப்பதான் ஆட்சிக்கும் வர்றாங்க பிஜேபி. அந்த கேஸ் நடக்கிற 3 வருஷமும் இது இல்லாம புதுசா கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அவரிடம் அது இருந்திருக்குமேனால் அதை அவர் மறைத்திருப்பாரே. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு தனக்கு இருந்த ஒரு தகவலை அவர் மறைத்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக அது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் என்றுதான் அது பார்க்கப்படும். நீதிமன்றம் அவரை ஒரு கிரிமினலாகத்தான் பார்க்கும். இப்ப மறுபடியும் என்ன குறிப்பிடுறாங்கன்னா 2G வழக்க மீண்டும் சூடுபிடிக்க வைப்பாங்க பிஜேபி. அதுல ராசாவை நாம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிஜேபி தரப்புல பேசுறதா தகவல் இருக்கு. இல்ல 2017 தீர்ப்பு வந்தாச்சு. கவர்மெண்ட் நீங்க உங்க கையில சிபிஐ இருக்கு, சிஏஜி உங்க கையில இருக்கு, எல்லாம் உங்க கையில இருக்கு. இதுவரைக்கும் என்ன கேள்வி வரும்ல, இங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? 23 முடிஞ்சு 24 வந்தாச்சு, ஏறத்தாழ 6 வருஷம். சரி, 2017 கடைசின்னு வச்சுக்கிட்டா கூட 18, 19, 20, 21, 22, 23 முடியுது கம்ப்ளீட்டா. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப இது என்னன்னா, அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீது களங்கம் சுமத்துவதற்கு அல்லது குற்றம் சாட்டுவதற்கு எதுவும் ஒன்றுமில்லாத காரணத்தினால் ஏதோ ஒன்றை பூதாகாரமாக இதை மாற்றி காட்ட ஆசைப்படுகிறார்கள். அதை நீங்கள் சொன்னது போல யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அறிவுடையோர் இதை கடந்து போவார்கள். சில அரை வேக்காடுகள் அதை தூக்கி வைத்து கொண்டாடினால் அதற்கு நாம் பொறுப்பாக வேண்டிய அவசியம் இல்லை.
இன்னொரு முக்கியமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய ஒரு நேர்காணல்ல அவர் கொடுத்த பதில். ராமர் கோவில் குறித்து என்ன முடிவு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பெரிதும் அபிஷியலா எதுவும் வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் கேள்வியா வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது டி ஆர் பாலு ஆல்ரெடி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது அந்த கோரிக்கைகளுக்கு பிறகு வந்தது. அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினிடமிருந்து வந்த எதிர்வினை வந்து கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. மசூதியை இடித்துவிட்டு கட்டிய கோவிலுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு திமுக எடுத்ததற்கு அது ஒரு நெருக்கடி இருக்காதா? பொலிட்டிக்கலா அதை எடுக்கணுமா? அதை இவ்வளவு வெளிப்படையா பேசணுமா? அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. இல்ல அதாவது பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, அயோத்திக்கு நீங்க போறீங்களா, உங்களுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, கோயிலை கட்டுறதுல எங்களுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மதத்தையும் எந்த நம்பிக்கையும் நாங்கள் புண்படுத்துவதில்லை. ஆனால் இதில் எங்களுக்கு என்ன ஒரு உடன்பட முடியாத சூழல் என்றால், ஒரு மசூதியை இடித்து விட்டு கோயிலை கட்டி இருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் உடன்பட மறுக்கிறோம். எங்களுக்கு அதுல ஒரு முரண்பாடு இருக்குது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி கோயிலை கட்டுவதோ அல்லது எந்த இந்து கோயிலை கட்டினாலும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்களை கட்டினாலும் சரி, அல்லது மசூதிகளை கட்டினாலும் எங்களுக்கு அதில் ஒன்றும் எதிர்கருத்து கிடையாது. நீங்கள் கட்டலாம், நீங்கள் கொண்டாடலாம், வழிபடலாம். ஆனால் உங்களினுடைய நம்பிக்கைக்காக இன்னொருவனை புண்படுத்தாதீர்கள் என்கிற ஒரு உயர்ந்த உன்னதமான கருத்தை தான் அமைச்சர் உதயநிதி சொல்லி இருக்கிறாரே தவிர அதில் வேறொன்றும் நெருடலுக்கு ஒன்றும் இல்லை. இது சாதாரணமான கடவுளை கும்பிடுகிறவர்கள் கூட, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் கூட எனக்கு தெரிந்து இதைத்தான் சொல்லுவார்கள். அதாவது நம்ம தெய்வத்துக்கு ஒரு கோயில். ஆனா கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி கருத்தை கூட சொல்ல தயாரா இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது திமுக இதை சொல்றது வந்து ஒரு நெருடலாகும், ஒரு சிக்கலை கொடுக்கும் இந்தியா கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இது வந்து நெருடலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இது இது இந்த சாமியோ ஆன்மீகமோ மதமோ அரசியல் இல்லைங்கிறன. எங்களுடைய கூட்டணி, இந்திய கூட்டணியில ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிற கட்சியில பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி, ரைட்? அவரு மிக தெளிவாக சொல்லிவிட்டார், மதம் வேறு, நாங்கள் கொண்டு செல்லுகிற அரசியல் கொள்கை வேறு. மதத்தை அரசியலோடு முடிச்சு போடுவது என்பது பாரதிய ஜனதா கட்சி போன்ற கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத இயக்கங்களுக்கு பழக்கமே தவிர எங்களை போன்று சமத்துவம் பேசுகிற, சமதர்ம ஜனநாயகம் பேசுகிற எங்களுக்கு நீ நரி வளம் போனாலும் சரி, இடம் போனாலும் சரி, நீ கோயிலுக்கு போறியா எங்களுக்கு கவலை இல்லை, நீ மசூதிக்கு போறியா எங்களுக்கு கவலை இல்லை, நீ தேவாலயத்துக்கு போறியா போயிட்டு போ, இல்ல இந்த மூணும் பிடிக்காதுன்னு வீட்டிலே உட்கார்ந்துருக்கியா உட்கார்ந்துரு, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்கள் இதை அரசியலாக பார்க்கவில்லை, இது தனி மனித நம்பிக்கை. அப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் வைத்த விமர்சனம்ன்றது காங்கிரஸ் சொல்றேன்னு வைங்களேன், அவங்க வந்து இந்த கோவிலுக்கு அழைப்புதல் வந்ததுக்கு பிறகு போக வேணாம்னு முடிவெடுத்ததுக்கு சொன்ன காரணம் அது வந்து இந்துக்களை ஏமாற்றுவது போல இருக்கு. இப்போ ராமர் கோயில இன்னும் கட்டி முடிக்காமையே இதை வந்து பொலிட்டிக்கல் வெப்பனா பயன்படுத்துறாங்கன்றதுதான் காரணமா சொல்லப்பட்டது. ஆனா திமுக ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அடிப்படையில இது வந்து இஸ்லாமியர்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியது, அதனால இதுக்கு நாம போறது வேண்டாம் அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகாதா? திமுக போவது இல்லை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக எந்த கோயிலுக்கும் போகணும் போகக்கூடாதுன்னு இதுவரைக்கும் முடிவெடுத்தது இல்லை. திமுக அதில் தலையிட, திமுகவிற்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது தமிழர்களின் அடிப்படையில் பார்த்தால், திருமூலரின் வாக்கியம் என்று பார்த்தால் அது சிவனை சொல்லுகிறது, ரைட்? அப்படி பார்த்தால் கூட தமிழர்களின் மதமான சிவ மதம் அல்லது சைவ மதம் தான் பொறுப்பாகிறதே தவிர வேற எதை பற்றியும் எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆகவே நாம் இதில் எதை பார்க்கிறோம்? ராமர் கோயில் அதுல வராதுங்கிறீங்களா? ராமர் கோயில் உள்ளபடி சொல்ல போனா தமிழ்நாட்டுல எத்தனை ராமர் கோயில் இருக்குங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ராமர் கோயில் எத்தனை இருக்கு? எங்க ஊர்ல சொடலமடம் சாமி கோயில் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். எங்க ஊர்ல அம்மன் கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில்னு இருக்கு, ரைட்? எங்க ஊர்ல வந்து என்ன எல்லையப்ப முனியப்ப சாமி இருக்கிறாரு, முனியாண்டி சாமி இருக்காரு, முனீஸ்வரன் சாமி இருக்கிறாரு. இப்படித்தான் எங்க ஊர்ல சாமி நான் பார்த்திருக்கேன். நானும் கிராமத்துல வளர்ந்தவன் தான். ஏன்னா என் வீட்டுக்கு பின்னாடி மாரியம்மன் கோயில் இருக்கு, வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில் இருக்கு. ஊருக்கு வெளியே சாமி கோயில்னு சொல்லுவோம், அது வந்து சாஸ்தா கோயில்னு சொல்லுவாங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு வாழ்ந்த ஒரு பெரியவரோட கோயில் அப்படின்னு சொல்றாங்க. எல்லையில. ஆமா,
இது எல்லா இடங்களிலும் நான் சொல்றது எங்க மாவட்டம் திருநெல்வேலிங்கிறதுனால சொல்லல. தருமபுரியில பார்த்தாலும் இதுதான் இருக்கு. சென்னையில பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அம்மனுக்கு கூழ் ஊத்துறவன் தான் சென்னையில அதிகமா இருப்பான். அப்ப எங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு, அதாவது நீ தெய்வம்னு யாராவது கும்பிடுறியா கும்பிடு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழர்களினுடைய வழிபாட்டியல் அப்படின்னு வழிபாட்டு முறை, தமிழர்களினுடைய சமயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சைவத்தை நழுவிதான் இருக்கும், அல்லது கௌமாரம், அல்லது புத்த மதம், அல்லது சமண மதம். அந்த கடவுளை அதிகமாக தூக்கி கொண்டாடாத நல்லொழுக்கங்களை அல்லது இந்த மண்ணுக்காக வாழ்ந்த புனிதர்களை தூக்கி கொண்டாடி இருக்கிறான் தமிழன். அறநெறிகளை அப்படி சொல்லலாம். அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல தமிழர்களுக்கு சாமி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இப்பவுமே இந்த ராமர் கோயிலுக்கு நம்ம பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் யாரும் கிளம்பி போற மாதிரி எனக்கு தெரியல. 1-2 பேர் இருக்கலாம். அது இந்த பிஜேபியில இருக்கிறதுனால அந்த கோஷ்டி கிளம்பும் போது கூட ஒரு கோஷ்டி கிளம்புமே தவிர, மற்றபடி இதை ஒரு பெருசா யாரும் எடுத்துக்கல. அதாவது கடவுள் என்று வருகிற போது இருக்கிறார் இல்லை என்ற நிலைப்பாடு வேறு விஷயம். இருக்கிறவர்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கூட தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு சிவன் கோயில் இருக்கு, அதை நம்ம பார்த்திருக்கோம், விஷ்ணு கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, அதெல்லாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ராமருக்குன்னு ஒரு கோயில் பெருசா நம்ம மக்கள் கொண்டாடுற மாதிரி எனக்கு தெரியல. புரியுது. இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி, நீங்க தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறை அறம் சார்ந்ததா இருக்கு, வழிபாடும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு விஷயம் வந்தப்பையும் கூட அதை தமிழர்களுக்கான ஒரு வழக்கமா இருக்கு, அவர்களுடைய பண்பாட்டு திருவிழா அது, அதனால அதை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு கோரிக்கை முன்வைத்திருந்தோம். ஆனா அப்ப இருந்த பிஜேபி அரசு இது கோமாதாவை களங்கப்படுத்துது, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அவங்கள பலவந்தப்படுத்துது, அதனால இதை நம்ம தடை செய்யணும் அப்படிங்கிற முழக்கம் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா எல்முருகன் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவே நேரடியாக நீதிமன்றத்தில் வாதாடியது, தமிழக அரசை எதிர்த்து அவர்கள் வாதிட்டு மனு தாக்கல் எல்லாம் செய்தார்கள். நீதிமன்றத்துல அவங்களை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு சார்பா நீங்க எல்லாரும் வாதங்களை முன்வைத்திருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சனாதன திருவிழா ஜல்லிக்கட்டு, அதை நாம கொண்டாடணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அதை பாசிட்டிவா பாக்குறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? அதாவது அவங்க இது பாசிட்டிவ் கிடையாது. அவங்க அந்த பார்ப்பனியத்தினுடைய கொள்கையே என்னன்னா, எதிர்த்து அழிப்பது அல்லது அதை தன்னோடு இணைத்து உட்கிரகித்து விடுவது, சாப்பிட்டு செரித்து அழிப்பது. கரெக்டா சொல்லணும்னா ஒன்றில் எதிர்த்து அழிப்பது அல்லது செரித்து அழிப்பது. அவங்க கூட போய் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லியே நம்மளை முடிச்சு கட்டுறது, எதிர்க்க முடிஞ்சா எதிர்க்கிறது. இப்போ ஜல்லிக்கட்டை எதிர்த்து பார்த்தாங்க, நடக்காது, இங்க தமிழர்கள் அது எங்களுடைய ரத்தத்தில் ஊறியது அப்படின்னு எல்லாரும் ஒன்னா நின்ட்டான். அப்ப இனிமே அதை என்ன பண்றது, செரித்து ஒழிக்கிறதுக்கு வழியை பார்க்கிறது. இது அந்த பார்ப்பனியத்தினுடைய அந்த RSS பிஜேபியினுடைய ஒரு அஜெண்டா. எப்பவுமே ஒன்றில் எதிர்த்து அளிக்க பார்ப்பார்கள், முடியாது என்றால் இணைந்து செரித்தளித்து பார்ப்பார்கள். இப்பொழுது அம்மையார் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். செரித்து அளிக்க முடியுமா என்று பார்க்கிறார். தமிழ்நாடோ தமிழர்களோ அதற்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார்கள், காது கொடுக்க மாட்டார்கள். அது திருவள்ளுவருக்கும் இதே நிலைமை தானே சார்? இப்ப கண்டினியூஸா அதுவும் அது ஒரு பிரச்சனையா மாறிக்கிட்டே இருக்கு. எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இப்ப எல்லாத்தையுமே அவர்களும் போட்டி அப்படின்னு களத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, அந்த பக்கம் ஒரு அவங்க சைட்ல எடுக்கக்கூடிய மூவ் எல்லாத்தையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா? இல்ல, நான் எப்பவுமே அதை அவ்வளவு சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. ஆனால் இதுவே தமிழர்களுக்கு எதிரானதுதான் சொல்றேன். வள்ளுவருக்கு காவிச்சாயம் அடிக்கிறது இருக்குல்ல, இதுவே அவருக்கு வள்ளுவரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது. இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் தத்துவம் படித்த வரைக்கும், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாரும் அரசியல் என்கிற அறம் பேசியிருப்பாங்க, பொருள் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா பொருள் அதிகமா பேசியிருப்பாங்க, அதற்கான அரசியல் அறம் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஆனால் வாழ்வியலில் ஒட்டுமொத்தத்தையும் பேசிய ஒரு தத்துவம் யாரிடம் இருக்கிறது என்றால் வள்ளுவனிடம் தான் இருக்கிறது. ரைட். இப்ப நீங்க கடவுள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட இயேசுநாதரோ அல்லது மெசியா என்கிற முறையில், தூதுவர் என்கிற முறையில் நபிகள் நாயகமோ பேசியதை விட அதிகம்
இந்த மக்களுக்கான வாழ்வியலையும் அரசியலையும் இன்னும் சொல்ல போனால் இல்லறவியலையும் காதலியலையும் சரி ஏறத்தாழ தேவையான கலவையில் தந்த ஒரே தத்துவ ஞானி தமிழன் வள்ளுவன். உலக பொதுமறை எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பைபிளுக்கு பிறகு அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அதிகமான மக்களால் வாசிக்கப்பட்டது திருவள்ளுவரினுடைய திருக்குறள் மட்டும்தான். அப்ப நீங்க இப்ப இதை ஒரு காவி சாயம் பூசுறீங்க. காவி சாயம் பூசி அவர் என்னமோ ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி சுருக்கி கொண்டு வரீங்க. இதுதான் பெரிய ஆபத்து, பேராபத்து. இதுதான் என்னன்னா, இப்ப டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ஒரு உலக தலைவர். அதை இப்ப தமிழ்நாட்டில் என்ன வாங்கிட்டாங்க? ஏதோ அவர் ஒரு தலித்து தலைவர். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தேசிய தலைவர். அவரை இப்ப என்ன வாங்கிட்டாங்க? ஒரு சமூக தலைவர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா, அவர் ஒரு தேசியத்தில் மட்டுமல்ல, ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்கிற ஒரு மாமனிதனினுடைய வலதுகரமாக இருந்து இந்தியத்திற்காக உழைத்த மனிதர். அவரை ஒரு தேவர் கம்யூனிட்டி தலைவர். இந்த சுருக்குதல் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இப்போ பாஜக பண்ணிட்டு இருக்கு. அதாவது உலகம் முழுக்க கொண்டாடுகிற ஒரு தமிழனை ஒரு மதவாதி இவன் அப்படின்னு சொல்லி சுருக்கி கொண்டு வர்ற இடம் இருக்குல்ல, இதுதான் பார்ப்பனியத்தினுடைய பார்வை. இதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் காங்கிரஸ் ஆட்சியில் பக்தவச்சலம் அவர்கள் இருக்கிற போதும் சரி, ராஜாஜி அவர்கள் இருக்கிற போதும் சரி, அத்தனை தலைவர்களும், தலைவர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா எல்லாரும் உட்கார்ந்து வள்ளுவர் என்பவர் எம்மதத்திற்கும் பொதுவானவர். அவருக்கு அழகான வெள்ளை உடையில நீங்க யாரு பார்த்தாலும், அவர் எந்த மதத்துக்காரர் பார்த்தாலும் வள்ளுவர் பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுற ஒரு இடத்துல தான் இருப்பார். அவர் ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு குற்றமற்ற ஒரு தத்துவத்தை பேசக்கூடிய மனிதர் என்கிற ஒரு அடையாளம் தான் இருந்தது. இப்ப இந்த காவி அடையாளம் பூசும்போது அவரை இப்ப இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவரை எப்படி பார்த்துருவாங்க? ஒரு இந்து மனிதனை போல பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த பார்வையை கொண்டு வந்துடணும். வள்ளுவனை பிரிவினைய வேணும்னு நினைச்சு அவங்க செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, வள்ளுவனை சுருக்குவது. நீங்க அந்த கோபம் தான் இப்ப தமிழர்களுக்கு வரணும். ஏண்டா, உலகத்துக்கு பொதுமறை தந்த இதுவரைக்கும் இல்லை. நான் சொல்றேன், வள்ளுவனை போல ஒரு பொதுமறை தந்த தலைவனை இதுவரைக்கும் உலகம் கண்டதில்லை. அவன் தமிழனா பிறந்ததுனால உலகம் கொண்டாடாம இருக்கலாம், அது வேற விஷயம். அதுக்கான வாய்ப்பு வராம போயிருக்கலாம். ஏன்னா மேலை நாடுகளை கொண்டாடுகிற அளவிற்கு நம்ம கிழக்கு நாடுகளை, தென்கிழக்கு நாடுகளை கொண்டாடல. ஆனால் படித்த தத்துவங்களிலே அதிகமான தத்துவத்தை எல்லா களத்திலும் பேசியவன் வள்ளுவன் ஒருவன் தான். அதை கெடுப்பதற்கென்ற சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் தூக்கி பிடிக்கக்கூடிய துரோகிகள் அவரை ஒரு அடையாளப்படுத்த நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்க வேண்டியது. எங்களினுடைய திருவள்ளுவன் என்பவன் எங்களின் உலக தலைவன். அவனை உங்களை மாதிரி அனாவசியமா ஒரு அறவேக்காட்டுத்தனமா அவனை கீழே கொண்டு வராதீர்கள் என்று ஒரு அறச்சீட்டம் எல்லா தமிழனுக்கும் வரணும்னு சொல்றேன். 21ஆம் தேதி திமுக இளைஞரணி மாநாடு, அதற்கான திட்டமிடல் பணிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. திமுக தரப்புல என்ன எதிர்பார்க்கிறீங்க? அந்த மாநாட்டினுடைய நோக்கமும் முழக்கமும் தீர்மானமும் எதை நோக்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் மாண்புமிகு முதலமைச்சர் அழகாக 2 நாட்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தார். இன்றைக்கும் அதை சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு இந்தியத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகம் கலந்த ஒரு சமத்துவத்தை மெல்ல செறித்து அழித்து கொண்டு இருக்கிறது பாசிச பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு. மாநிலங்களை அதனுடைய உரிமைகளை பூரா புடுங்கிவிட்டு அவர்களை ஒரு நகராட்சி மன்றங்களாக மாற்றிவிட வேண்டும் என்றும், தாங்கள் நினைக்கிற ஒரு சர்வாதிகார அல்லது எதேச்சதிகார அரசை நிர்மாணித்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாவுமணி அடிப்பதற்கு, அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு எச்சரிக்கை மணி மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையை இந்தியாவிற்கே நாம் விதைக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு முழுக்க முழுக்க மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் குறித்தும், ஒன்றியத்தில் இருக்க வேண்டிய அரசு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்தும் விவாதித்து இந்திய மக்களுக்கு இன்னும் அழிந்துபடாமல் இருக்கிற அந்த நம்பிக்கை, இந்தியா என்றைக்கும் நிலைத்திருக்கும், வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு இந்தியத்துவத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை காப்பதற்கும் தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அதுதான் அந்த பாடலிலும், இலக்கிய நமது இளைஞரணி மாநாட்டிற்கான பாடலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது.
மாண்புமிகு முதல்வரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அது வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். ஒரு நீண்ட உரையாடல். பேரலையோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.